ஷோ? அவரை கட்டிக்கம்பா. அம்மா நான் ஒரு பேமானிமா, நான் ஒரு புறம்போக்குமா, நான் ஒரு சோமாரி, அம்மா நான் ஒரு கேப் மாறி, நான் ஒரு மொல்ல மாறி, ஐயோ நான் ஒரு தெல்ல மாறி, நான் ஒரு முடிச்சாவிக்கு, நான் சென்னையில பொறுக்கி, நான் ஒரு கோளாறு. உட்கார கீழ தள்ளி உட்கார்ற. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா தெரியுமா? பாப்ப என் மணிமேகலை கண்ணில இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். ஐயோ அட பாவி, இந்த துக்கத்திலே உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சேன் சிரிச்சேன். ரொம்ப உண்மையில ரெண்டு விஷயத்துல போல பாக்கறடா. அடுத்து தூசம் ஒண்ணுங்களா இருக்கு. ஒவ்வொருத்தரும் படம் எடுத்து ரிலீஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லடா. ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு சமம்டா. அதை வாங்கி ஒரு தேட்டுக்காரன் ஓட்டுறதுக்கு என்ன பாடுபடுறான் தெரியுமா உனக்கு? அது மட்டுமாடா, கொஞ்ச நாளைக்கு முன்னால சிஎம் என்ன உத்தரவு போட்டாங்க? திருட்டு விஷயத்துல படம் பார்த்தா 5 லட்சம் அவதாரம், 2 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லி சட்டசபை தீர்மானமே போட்டாங்கல்ல. அதையும் தெரிஞ்சுக்க நீ பாக்குறீன்னா உனக்கு என்ன தெரியும்? திருட்டு விசிறிக்காக தான் அடிச்சியா? இன்னுமா தெரியல? இந்த டிவில கொஞ்சம் ஓரமா பாரு. என்னத்த ஓரமா பாக்குறது? சன் டிவில ஒரு பட பாடல் போடுறாங்கடா. நாய் மூளைய கிழவன். ஐயோ பிரமாதம். அண்ணே, இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும். அம்மா இனிமேல் யூஸே ஆகாது போல இருக்கேன். நம்ம தியேட்டருக்கு உண்மையிலே ஏசி போட போறேன். அதுக்காக பேங்க்ல 13 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்கேன். அந்த மேனேஜர் நேர்ல வந்து செக்அப் பண்ணி தான் தர வேண்டியிருக்கேன். அதனால இப்ப அவர் வந்தவன ரொம்ப தடா புடா வரவேற்கிறப்பா. வந்துட்டாரா வாங்க தெய்வமே. எப்படா வெளிய நின்னு நம்ம தியேட்டரை குறு குறுன்னு பாத்துட்டு இருந்தாரு. இவர்தான் பேங்க் மேனேஜர் கன்ஃபார்ம் பண்ணி கூட்டி வந்துட்டேன். எனக்கு இந்த ரெட்ட மாலை எல்லாம் பிடிக்காது. என்னடா இது? கோபம் வந்திருக்கானே. சரி, இது இந்த கண்டிஷன்ல இருந்தா உட்கார்ந்து பாக்குற பேக் என்ன ஆகுது? ஓவரா நாருது. லோன் கிடைக்குமா? என்னையா இது? மஞ்சள் தண்ணி குடிக்கிற மாதிரி மஞ்சள் மஞ்சள் இருக்கு. நீ வரவங்க எல்லாம் மஞ்சள் காமாலியா? டிக்கெட்டோட சேர்த்து ஒரு மாத்திரை கொடுக்கறது கிடையாது. படம் பார்க்க வரவங்க எல்லாம் நோய் வந்து சேர்த்து போனா மறுபடியும் யாரையா திரும்ப வருவாங்க? ஐ டோன்ட் லைக் இட். மாத்திரை கொடுக்கவா? வர்றவனுக்கு பூரா மாத்திரை கொடுத்தா ஏம்பள பெண் ஆகுறது. அடினே பின்னாடி அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா? அது என்ன சோறு போல ஓட்ட ஓட்டையா இருக்கு? ஆபரேட்டர் ரூமுங்க. ஆபரேட்டர்ல ரூம் கொடுத்தா நிர்வாகம் என்னடா ஆகுது? நான் அதை பார்க்கணும். எத்தனை ரீல் இருக்கு? 14 ரீலுங்க. எத்தனை அடி? 1000 அடிங்க. அது பார்க்கலாம்ல. அழங்க கரெக்டா இருக்குமா? என்ன எங்க போற? தியேட்டர்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா புது புது படமா போட்டு அல்ற? நம்மளுக்கு 10 ரவுண்டு 15 ரவுண்டு போனதுக்கு பின்னால மழை பெய்ய பிரிண்டா புடுக்காங்க. அத கேள்விப்பட்டு எவனையுமே உள்ள வர மாட்டேங்கிறான். செல்லத்துல கரண கட்டப்படாதா? சரி, நம்ம தியேட்டர் பிரிண்ட் ஓடி முடிச்சதும்
உனக்கு அனுப்பி வைக்கிறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் எங்கடா ஆளக்கானா போயிட்டாரா? கொட்டிய கேட்ட மாதிரி தேட்டரும் கேட்டேனா, அதனாலதான் சைலண்டா போயிட்டாரு. ஆமா, அத்தராத்துல இருந்து அருவாரோட கத்திக்கிட்டு இருக்க, என்ன உன் பிரச்சனை? என் பொண்டாட்டி ஒருத்தன் தள்ளிட்டு வந்து உள்ள பணம் பாக்குறான். அவளை வெளியே அனுப்பல. பொண்டாட்டி இன்னொருத்தன் தள்ளிட்டு வந்துட்டானா? ராஜா, படம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சுடா. இன்றோல் வரைக்கும் போறீங்கன்னா அவனை கண்டுபிடிச்சு ஒண்ணு ஒப்படைக்கிற பிரச்சனை இல்லாம கூட்டி போடுறாப்பா. இப்ப நீ அவளை அனுப்பலன்னா உன்னை இங்கேயே கண்டம் தொட்டமா வெட்டி போட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இவனை எப்படியாவது சமாளப்படுத்துவான். எல்லாம் லைட்டா போடல. எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. யாரோ ஒரு பொம்பளை புருஷனுக்கு தெரியாம இன்னொருத்த கூட இங்க படம் பார்க்க வந்திருக்கேன். உன் புருஷக்கார அரவானோட கேட்ல நிக்கிறா. உன் மான மரியாதை கிடப்பாததுக்காக ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன். அந்த கேப்ல அந்த பொம்பளை மட்டும் நேக்க வெளியே ஓடி போயிரு. எல்லாம் லைட்டா மத்தல. எல்லாம் ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு எல்லாம் பிச்சுக்கிடுச்சு. வந்தது பூரா அதான் போல இருக்கு. அங்க பாருங்க, அதுலயே 2 புருஷன் மட்டும் உட்காந்துருக்காங்க. ஆமாடா. டேய், இங்க பாரு. அம்மா, இவ்வளவு கர்மத்துலீங்க நீங்க 2 ஜோடியாச்சும் புருஷன் மட்டாட்டியா வந்து உட்காந்துருக்கீங்க பத்தியா? அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால ஆளுக்கு ஒரு செயின் பரிசு. ஏங்க இவரு ஏதோ செயின் தராரா? ஏமா இத போய் அவரை வாங்கிக்கிற சொன்னாரு? அதான் என் புருஷன். அப்ப இவரு அவளோட புருஷன். கைகள் இருக்கே, கால்கள் இருக்கே, கவலை நம்மை என்ன. உடம்புல கையும் காலம் இருந்தாதானடா 10 நிமிஷம் என் பொண்டாட்டி வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமா ட்ரிக் பண்றேன்னு முட்டாள்தனமா விளக்கணிச்சு ஓட விட்டுட்டேடா பர்மனண்டா. ஏய், ஒழுங்கா தம்பி கூட படம் பார்த்துட்டு வீட்டுக்காவது வந்து சேர்ந்துருப்பா. இப்ப என்ன சொத்துக்கே லாட்டி அடிக்க வச்சுட்டேடா. உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன். கபடி 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 கபடி. இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். வாங்க. என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க? என்னமா எப்படி ஆயிடுச்சு? சரி வா. புருஷன் பேசிட்டு போறாங்க தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஏன் இதுக்கு மேல தேட்டரை முழுசா பார்த்தது இல்லையா அவங்க? நானும் ஒண்ணும் புரியல. காலையில வாங்கி வச்ச முட்டை போனா लड़ती रहती है, तेनू और कोई काम नहीं है। फिर भी सिर पे चुन्नी बनी रहती है। ऐसा मेरा क्या कसूर है? பார்க்க சொன்னா உட்காந்து பாரு, படுத்துட்டு பாரு, உருண்டுட்டு பாரு, பிறந்துட்டு பாரு, எப்படி வேணாலும் பார்த்து தொலைய வேண்டியதானே. தேட்டர் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படியா சீட் கிடைக்கும்? ஹவுஸ் ஃபுல்லா? யாரா சொன்னா? யார் சொல்லணும்? நீ தானே அங்க இங்க அங்க எல்லா இடத்துலயும் ஹவுஸ் ஃபுல்லா அடிச்சு ஒட்டி வச்சிருக்கேன். உங்களை எல்லாம் நம்பி தேட்டர் நடந்தா பிச்சை இருக்கணும். ஹவுஸ் ஃபுல்லுங்கிறது படம்டா. விளையாடாதானே. போன வாரம் கூட இப்படித்தான் இன்று போய் நாளை வான்னு ஒட்டி வச்சிருந்தேன். நான் வந்துல போய்கிட்டு இருந்தேன். அப்ப கோயில் படம் போட்டா கும்பிடுவீங்களா? முத்தம்னு போட்டா முத்தம் கொடுப்பீங்களா? குத்துன்னு போட்டா தட்டுவீங்களா? தொடுவீங்களா? திரும்பியா பாக்குறேன். யாரை ஏமாத்துறே? யாரை ஏமாத்துறே? மண்டைய பணம் பாக்குறேன். பிறந்திருந்தானா சிரிச்ச மணிக்குல செத்துருப்போம். இன்னைக்கு உண்மையிலே ஹவுஸ் ஃபுல்லு. பெரிய புத்திசாலி நீங்க. எதை பத்தி சொல்ற? ஒரு டப்பா தேட்டரை வச்சு அதை உருட்டிக்கிட்டு பரட்டிக்கிட்டு என்ன ரூபா ஒரு வெள்ளம் காட்டுங்க நீங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். கை கொடுங்கண்ணே. வேணாம் வேணாம். என்ன கழுத்தா தெரியாம இருக்கீங்க? கை கொடுத்தா திரும்ப கை கொடுக்கணும்ண்ணே. முடியாதுடா. கொடுங்கண்ணே. இப்போ உனக்கு கை கொடுங்க அவ்வளவுதான். ஓகேடா. என்னண்ணே இந்த நக்கு நக்கிட்டு கொடுக்குறீங்க? அசிங்கமா இல்ல? இதுக்கு முன்னால நீ என்ன பண்ணிக்கிட்ட? ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தேன். அசிங்கமெண்ட் அடுத்தவனுக்கு கை கொடுக்காம அது மட்டும் அசிங்கம் இல்லையா? ஆளை பாக்குறதுக்கு மேல மூக்க நோட்டுறது, காலை நோட்டுறது, அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொல்லிடுறது, இதுல விட்டு சொல்லிடுறது, சொல்லிட்டு ஹலோ ஹவான்னு கை கொடுக்கறது. யாரா கத்து கொடுத்தாண்ட நாகரிகம்? நம்ம ஒரு நாகரிகம் மாதிரி கையெழுத்து கும்பிட வேண்டியதானே. இனிமேல் எவனுக்காச்சும் கை கொடுக்குற பாட்டு என்ன செய்வீங்க? இந்த ஊரை விட்டு போயிருவா. போன பிறகு கொடுப்பாங்க. விளங்காத வயல. ஏய், என்னடா அது? எல்லாம் உன்னாலதான். உன் கூட வீட்டு வரைக்கும் வந்து அவனுக்கு கட்டணம் போடும். எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேங்க. நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில்ல? திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிரீடத்தை எங்க கிளம்பிட்டியே? நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா? உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசியை விட்டு மிஸ் ஆகி போற மாதிரில இருக்கு. தென்காசில அழகி போட்டி நடக்குதே, உங்களுக்கு தெரியாதா? அது அழகிகளுக்கு இல்ல, கிளவிகளுக்கு இருக்கு. ஏற்கனவே உலக அழகி, இந்திய அழகி, மெட்ராஸ் அழகி, திருச்சி அழகி, திண்டுக்கல் அழகி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டின்னு ஓடிக்கிட்டு இருக்கு.
இது தெங்காசி வேற அடி குந்தாடிக்கலாம். எங்க கிட்ட மறைச்சிட்டிய ஈவ்டீசிங் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மாமியார் கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மகளிர் அமைப்புல சொல்லி உங்களை உள்ளதலை நசுக்கிடுவோம். தெரியாத விடுங்க. வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். இவன் கை கொடுத்ததுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே. உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தா தெரியுமா? என்ன வச்சிருக்காரு? 20 முறுக்கு காசுங்களா? எல்லாம் இதுல தானே இருக்கு. காரசிங்கிறது யாருல? மரியாதை பேசியா? அதுக்கு பதில் சொல்லல. இந்த உட்கார்ந்துட்டு கடை இவன்யா. எந்திரல என்ன சார்? ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்றதுக்காக ஒரு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எது நாரே பண்ணா? அண்ணே, எனக்கு தெரியாம எப்படி நான் கற்பழிச்சீங்க? அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதுடா. பேசாம ஒத்துக்கிடுங்க. செய்யாத குத்தத்தை நான் ஏன் ஒத்துக்கணும்? நீயே ஒரு மொட்டை பையன். ஆனா கல்யாணம் ஆகாத கன்னி பையன் சொன்னேன். ஒத்துக்கிடுங்க. ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுங்க. இருந்தாலும் இன்னொருத்தர் பண்ணத போய் ஒருத்த டீ குடிச்ச கிளாஸ் நீ குடிச்சது இல்லையா? ஓட்டு சைக்கிள் நீ ஓட்டுனது இல்லையா? இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? பேசாம ஒத்துக்கிடுங்க. அண்ணி யாரு போய் பாப்போம். கமார். பேசாம கிளம்பு. அண்ணன் போற கம்பீரத்தை பாருல. ரவியில வந்ததுடா அதெல்லாம். ஹலோ, ஹாய் இன்ஸ்பெக்டர். நீங்க எதிர்பார்த்த காரசிங்க ஏசி நான் தான். அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான். உங்களுக்கு தேவை தாலியான கட்டணா அந்த பொண்ணை வர சொல்லுங்க. ஏமா இங்க வா. உன்னை கெடுத்து இவன் தானா? நல்லா பார்த்து சொல்லு. இருக்குல ஒண்ணும் தெரியல. சைஸ பார்த்தா இவர் மாதிரி தான் இருக்கு. நீ கெடுத்து இந்த பொண்ணு ஆத்திரி மேல யாரு? என் தங்கச்சில. தங்கச்சியா? கெடுத்து மட்டும் இல்லாம கையில காலி கிட்ட சுத்திக்கிட்டு தெனாவட்டா வர. ஐயா, என்னை கட்டி இறக்கிட்டாக்கியா? நான் தெரியாம சொல்லிட்டேன். ஐயா, ஐயா, விஷயம் தெரிஞ்சு செல்லத்தோட வந்துட்டு இருக்கேன். எங்க ஐயாவுடைய புள்ள செல்லத்துல வந்துட்டாரா? என்னை காப்பாத்த வாராடுறா. ஒரு சிங்கத்தை வீட்டு பார்த்துட்டேடா, ஒரு திருத்தை நோக்கி பார்த்துட்டேடா, ஒரு புளிய படைச்சு பார்த்துட்டேடா. உன் துப்பாக்கி வச்சு உன் தலைய தனியா இருக்கிற போடுறா. இலை இன்ஸ்பெக்டர் செல்லத்தோட மதுரை போயிட்டாருன்னு வரதுக்கு 4 நாளாக போனே போயிட்டாரா? நீயோட நீ க்ளோஸ்ல. என்னங்க சாமி? என்னது இது? குரங்கு சாமி பார்த்தா தெரியல. அது தெரியுதா? இதோட எங்க போற? படம் பார்க்க போயிட்டு இருக்கேங்க சாமி. ஏண்டா மனுஷன் உட்கார்றதுக்கு சீட்டை காணா இல்ல குரங்கு வேற உள்ள கொண்டு போறியா? டேய், இவனை பிடிச்சு வெளியே அனுப்பு. வெளியே அனுப்பு. வேடிக்கை பார்க்க எவ்வளவு போடா வெளியே. ஐயோ, என்னைய குரங்கு வெளிய தள்ளிட்டல. இன்னைக்கு என் குரங்கு வச்சு உன்னை என்ன பண்ண போறியா? அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. பார் சாமி, அவனை பழி வாங்கி ஆகணும். தெரியுது பாரு ரூமு. அங்க போய் வாஞ்சான நம்பர் பொட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் இந்த தியேட்டர் என்ன கிரியாவது பாரு. ஓடி சாமி. குறைஞ்சு ரீலோட ஓடி போயிடுறா. என்ன பண்ணுவேன்? அத்தி 14வது ரீல் முடிய போகுதுடா. அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அடுத்த வாரம் என்ன படம் நான் போட போறேன்? பாஷா படம். அது யாரா இல்ல? ரகுவர. இதுல யாரு? ரகுவர. அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. கிளைமாக்ஸா? ஓடுறா. சூப்பர் ஐடியா. இருக்கிற 30 செகண்ட்ல இதையும் செலவழி. ஆ